தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில்கிட்ட நம்ம நிற்கிறோம். நல்ல அருமையான கோயில். உள்ளே போயிட்டு இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம். இந்த தல்லாக்குளங்கிறது மதுரையிலேருந்து பக்கத்தில் இருக்குது. திருமலை நாயக்கர் அவர்களால் சுமார் 600 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது. அழகர் கோயிலேருந்து வரக்கூடிய அழகர் தல்லாக்குளம் பெருமாள் கோயிலேருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்படுறாரு. இங்கே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது உள்ளார. இதோட இது வந்து மதுரை மாநகரத்தில் இதுக்கு முன்னாடி மாதுளை மரங்கள் நிறைந்த தல்லாக்குளம் பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தெற்கு நோக்கிய பெருமாள்னு இது பெருமை. பொதுவாக எல்லா வைணவ தலங்கள்லேயும் பெருமாள் கிழக்கு நோக்கி தான் இருப்பார். ஆனால் இந்த ஒரு இடத்துல தல்லாக்குளத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் மூலவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி வந்து சீனிவாசர் வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்குது. கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி தீவிர பக்தராக இருந்த மதுரை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் தன் ஆட்சி காலத்தில் திருப்பதி கோயிலேருந்து தினமும் காலை பூஜை முடிஞ்ச பிறகு சாப்பாடு சாப்பிடுவார். காலை உணவு அது வழக்கமாக வச்சுட்டார். அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூஜை மணிகளை அங்கேருந்து அடுக்கி வச்சுருந்தார். அதை ஒரு நாள் மணி அடிக்கலை. அப்போ தான் அவருக்கு மதுரையில் அந்த மணி வராததுனால தேடி வரும்போது அங்கே ஒரு பிரசன்ன வெங்கடாஜலபதியுடைய அந்த சுயம்புவாக கிடச்சிது. அதில் கோயிலை கட்டியிருக்காங்க.